திமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக வேட்பாளர்கள் பட்டியல் எத்தனை மணி அளவில் வெளியிடப்படுகிறது? வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொள்ள முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? உமா, திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. அது அறிக்கையாக வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 61 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி தோழமை கட்சிகளுக்கு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு 41 இடங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 5 இடங்கள், அதே போல மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 இடங்கள். இவைகள் எல்லாமே அவருடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர்கள் 51 இடங்கள் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேற்று திறந்திருக்கக்கூடிய மக்கள் தேமுதிகவிற்கு 3 இடங்கள், அதே போல சமூக சமத்துவ படை, பொன்குமாருடைய கட்சி, என்ஆர் தனபாலன் உள்ள கட்சி, இவர்களெல்லாம் 6 இடங்கள். இந்த 6 இடங்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர்கள். ஆக மொத்தம் இந்த இடங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு 173 பேருக்கான பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று திமுக தலைவர் கருணாநிதியுடைய பிரச்சார பயணம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் 25ஆம் தேதி திருவாரூரில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று குறிப்பிட்டதன் மூலம் அவர் திருவாரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் 172 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. தற்போது திமுக பொருளாளர் ஸ்டாலின் திமுக தலைவர் கருணாநிதி சந்திப்பிற்காக கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக தலைமையிலான அறிவாலயத்திலும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களில் இன்றைக்கு பட்டியல் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திமுக தலைவருடைய பிரச்சார பயணங்களும் வகுப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை முதல் மதுரையிலிருந்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் பட்டியல் கடந்த மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் திமுக பட்டியல் எப்போது வெளியிடப்படும் என்று திமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் ஏற்கனவே அதிமுக தரப்பில் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக குறித்து தொண்டர்கள் மத்தியிலும் உற்சாகம் இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறதுமா? ரமேஷ், 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கிற சூழல்ல இன்னும் 1 மணி நேரத்துல வேட்பாளர் பட்டியல் வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த பட்டியல்ல திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் எங்கெங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கிறத பற்றிய தகவல் ஏதாவது வெளிவந்திருக்கா? நாம் திமுக நேர்காணல் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக அறிவாலயத்தில் நடந்தது. அந்த நேர்காணலிலே நம்மளுக்கு ஒரு சில சமிக்கைகள் கிடைத்தன. ஒரு சில தொகுதிகளுக்கு 15 முதல் 20 பேர் மனு செய்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நேர்காணல் நடந்தது. ஒரு சில தொகுதிகளுக்கு ஒருவர் மட்டுமே நேர்காணல் செய்திருந்தார். அவருக்கு மட்டுமே நேர்காணல் நடைபெற்றது. குறிப்பாக காட்பாடி பகுதியை பொறுத்தவரை துரைமுருகன் மட்டுமே மனு செய்தார். அவருக்கு மட்டுமே நேர்காணல் நடந்தது. அதே போல கொளத்தூர் தொகுதி, சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பொருளாளர் ஸ்டாலின் இருக்கிறார். அவருக்கும் நேர்காணல் நடந்தது. இதன் அடிப்படையில் பார்த்தால் இவர்களுக்கு அந்த 2 தொகுதிகள் ஒழிக்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல கொறடா, திமுக சட்டமன்றத்துடைய கொறடாவாக இருக்கக்கூடிய சக்கரபாணி ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு மனு செய்திருந்தார். அவர் மட்டும்தான் மனு செய்தார். அவரோட மட்டுமே நேர்காணல் நடத்தப்பட்டது. அதே போல திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் ஐபெரியசாமி, மூத்த தலைவர்கள் ஒருவரான அவர் மட்டுமே மனு செய்திருந்தார். அதே போல தளி தொகுதியில் பிரகாஷ் அவர் மட்டுமே போட்டியிட்டார். அதே போல கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் அவர் மட்டுமே மனு செய்திருந்தார். அவருக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல மூத்த அமைச்சர்களுக்கு ஏற்கனவே முன்னாள் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஏவா பொன்முடிகளாம் கூட தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல நேரு திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. அதே போல அன்பில் மகேஷ் திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரை புதிய நிர்வாகிகளுக்கு அதிக அளவில் வாய்ப்பளிப்பது சொல்லப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு திமுக அதிகபட்சமாக 173 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அது மட்டுமல்லாமல் 6 பேர் வேறு கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் திமுக சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 179 தொகுதிகளில் இந்த முறை உதயசூரியன் சின்னம் போட்டியிடுகிறது. அந்த அடிப்படையில் பட்டால் ஏற்கனவே நிர்வாகிகள் எல்லாம் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். காலங்காலமாக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டு வந்த இடங்கள்லாம் தற்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 2011 தேர்தலில் கூட 124 இடங்களில் தான் திமுக போட்டியிட்டது. அதற்கு முந்தைய தேர்தலில் கூட 130 என்ற அடிப்படையில் தான் போட்டியிட்டது. வழக்கத்திற்கு மாறாக 40 இடங்களில் கூடுதலாக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டதால் தொண்டர்கள் மத்தியிலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல பல்வேறு தொகுதிகளில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று மகளிர் அணி செயலாளர் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தார். அவரும் திமுக தலைவரிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் மகளிருக்கும் அதிக அளவிலான முக்கியத்துவம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் படித்த இளைஞர்களுக்கு, அதே போல வழக்கறிஞர் பிரிவு இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை பல்வேறு அணிகள் இருக்கிறது. இலக்கிய அணி, மாணவர் அணி என அனைத்து தரப்பு அணிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த ஒரு சில முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் இந்த பட்டியல் இருக்கும் என்று தெரிகிறது. புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உமா, ரமேஷ், திமுகவின் வேட்பாளர் பட்டியல் இன்னும் 1 மணி நேரத்தில் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் காங்கிரஸ் சில தொகுதிகளை மாற்றி கேட்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய தகவல், இந்த தகவலும் இருந்த வண்ணம் இருக்கிறது.
தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முகுல் வாசனிக் இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை வர இருக்கிறார். அவர் கோபாலபுரத்தில் கருணாநிதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் ஒரு சில தொகுதிகளை மாற்றி தர வேண்டும் அல்லது கூடுதலாக ஒரு சில இடங்கள் தேவை என்று கேட்பார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, சிவகங்கை போன்ற தொகுதியெல்லாம் சில ஆதரவாளர்கள், சிதம்பரம், மணிசங்கர் ஐயர் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சில தொகுதிகளை மாற்றி, அது மட்டும் திமுக தரப்பிலும் சில தொகுதிகளை ஏற்கனவே கொடுத்து விட்டோம், அதை திருப்பி பெறுவதாக முயற்சிகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் விடை மதியம் 1 மணிக்குள் தெரிந்து வரும். எது இருப்பினாலும் பட்டியல் முதலில் வெளியாகும். பேச்சுவார்த்தை என்பது அதுக்கு அப்புறம் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதற்கான விடைகள் எல்லாம் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நம்மளுக்கு தெரிய வரும்.